ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா பொருத்தமாக இருக்கும் தொட்டு சாப்பிட. இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸ் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அந்த மாதிரி எதுவும் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே பட்டை, சோம்பு மட்டும்தான் போடுவேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லேசாக வதங்கி வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூடோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டர் பீன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பட்டர் பீன்ஸு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கிடுவோம். அதுக்கு இடையில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூ எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறனால கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுருந்தா போதும். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டா தேங்காய் சேர்த்துருக்கனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் இறக்க போகையில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.